ஹலோ வியூவர்ஸ், ஜூலை 10 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் உங்களோட கட் ஆஃப்க்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட முடியும், இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரவுண்டில் வருவீங்க, இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இன்னும் டீட்டெயில்டாக எப்போ யார் யாருக்கு என்னென்ன கவுன்சிலிங் நடக்கும், என்னென்ன மாதிரியான ரேங்கிங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம், ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. சரி, ரேங்க் யார் யாருக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஜென்ரல் ரேங்க்னு ஒரு கேட்டகரி, அதேமாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஒன்று, ஒகேஷ்னல் ரேங்க்ஸ்னு 3 கேட்டகரியாக நமக்கு ரேங்கிங் வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் இப்போ அட்டன் பண்ண போகிறா, யாருக்கு கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அப்புறம் ஒகேஷ்னல் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இப்போ 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் ஒரே இதிலே படிக்கிறோம் அப்படின்றது நமக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே யார் யாருக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கிங் கேட்டகரியும், அதாவது இங்கே நான் உங்களுக்கு ஜென்ரல் 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல்லாம் சொல்லியிருந்தால, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஒரு சில டிவிஷன்ஸ் வரும். அதுதான் என்னென்னா இந்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இந்த மாதிரியான கோட்டாஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் முன்னாடி நான் இப்போ சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இவங்களுக்காகவும், அதே மாதிரி ஒகேஷ்னலில் 7.5 இருக்கவங்களுக்காகவும் தான் நடக்க போகுது. இப்போ இதில் இந்த 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஒவ்வொரு கோட்டாலையும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்ற நம்பர்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 271 பேர் ரேங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் நடக்கும். அதேமாதிரி எக்ஸர்வீஸ்மெனில் 11 பேரும், டிஃப்ரெண்ட் லேபிளில் 103 பேரும் வராங்க. ஸோ இவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இந்த ஒகேஷ்னல் குரூப் எடுத்தவங்களில் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. இதில் டிஃப்ரெண்ட் லேபிள் 2 பேர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஒகேஷ்னல் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனில். இப்போது இவங்க எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 22/7/2024, அதாவது ஜூலை மாதம் 22ல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 அப்ளை பண்ணியிருக்க, இந்த கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி ஜூலை மாதம் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இப்போ இதுக்கடுத்து யாருக்கு நடக்கும்னு பார்த்தோன்னா, செகண்ட் கவுன்சிலிங் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இப்போ இந்த ஜென்ரல்லே உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரல் அகாடமிக்குன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் சேம் உங்களுக்கு இந்த கோட்டாஸ் எல்லாமே வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மேன், அதேமாதிரி டிஃப்ரெண்ட் லேபிளில் இருக்கும். இதோட நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிட்டத்தட்ட 2112. இது ஜென்ரல் அண்ட் ஒகேஷ்னல் கோட்டாஸ் ரெண்டுத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். எப்படி அங்கே நம்ம மேலே 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தோமோ, சேம் இங்கே உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனே உங்களுக்கு ஜென்ரல் ஒகேஷ்னல் குரூப்ஸ்க்கும் தனியாகவே நடத்துகிறாங்க. இப்போ இதில் எக்ஸர்வீஸ்மெனுக்கு 1220 மெம்பர்ஸும், அதேமாதிரி டிஃப்ரெண்ட் லேபிளில் ஒரு 403 பேரும் இருக்காங்க. அதேமாதிரி ஒகேஷ்னல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்ம ஒகேஷ்னல் குரூப்போட அங்கேயே ஆட் பண்ணிட்டோம் மேலே ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே. இப்போ இங்கே வெறும் ஒகேஷ்னல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தா எக்ஸர்வீஸ்மெனில் ஒரு 3 பேரும், டிஃப்ரெண்ட் லேபிளில் 5 பேர், இத்தனை பேர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் என்னைக்கு நடக்கும் சார் பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் 25/7, அதாவது ஜூலை 25 இந்த டேட் அன்னைக்கு இவங்க எல்லோரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து என்ன யாருக்குன்னு பார்த்தோன்னா, அடுத்து இந்த 3ஆவதாக நடக்கிற கவுன்சிலிங் தான் மேஜராக எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் மேலே நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணவங்களாக இருக்கட்டும், ஒகேஷ்னல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஒகேஷ்னலில் இருக்க 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நார்மலாக இவங்க எல்லாருமே இந்த ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே காமனானது. அப்போ டோட்டலாக எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க,
கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 1,97,601 கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட அட்டன் பண்ண போகிறாங்க இந்த இயர் TNEA 2024 கவுன்சிலிங்கை. இப்போ இதில் நம்ம கம்யூனிட்டி பேசிஸில் பிரிச்சிருக்கோம், எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ இதில் இந்த ஓசின்றது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வராது. ஸோ அதர் தென் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டிஸ் தவிர்த்து இருக்க கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் ஓசியில் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 7,813 மெம்பர்ஸ். ஸோ இப்போ அதேமாதிரி பிசி கம்யூனிட்டிலேருந்து எத்தனை பேர்னு பார்த்தோன்னா 89,248 மெம்பர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பிசி கம்யூனிட்டிஸில் வந்து ரொம்ப நிறைய பீப்புள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாலோடு பை பிசிஎம்மில் பார்த்தோம்னா உங்களுக்கு 9,617, எம்பிசியில் 57,818 இந்த மெம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கம்யூனிட்டிலேருந்து. அதேமாதிரி எஸ்சியில் பார்க்கும்போது 27,684, எஸ்சிஏல பார்த்தோம்னா 4,294, ஃபாலோடு பை எஸ்டியில் 1,127. ஸோ டோட்டலாக இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த 1,97,601 நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ பேர் இந்த இயர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க. இதில் வந்துட்டு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, யார் யார் எந்த ரவுண்டில் கூப்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கீழே ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் ரேங்க் கவுன்சிலிங். ஸோ இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்காக ஸ்பெஷல் ரேங்கிங்கும் வந்து விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் ரேங்க்னு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரேங்கிங்கில் வந்து சேம் இதையும் நம்ம வந்து கம்யூனிட்டி வேரியாக வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸில் டோட்டல் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31,788 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இதில் நம்ம கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா 351, அதாவது 351 எந்த கம்யூனிட்டிஸ்லையுமே வந்துட்டு அப்ளை பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல. அதர் தென் பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க வந்து காமனாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இதில் இப்போ பிசியில் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம கம்யூனிட்டிஸ் பார்க்க போகிறோம். பிசிலன்னு பார்க்கும்போது 10,150 மெம்பர்ஸும், பிசிஎம்மில் 817, எம்பிசியில் 12,551, 541, அதேமாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் 6,058, எஸ்சிஏல 1,552, எஸ்டியில் 319. ஸோ இத்தனை மெம்பர்ஸ், அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரேங்க் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு சீட்ஸும் வந்து அலாட் ஆகும். இப்போ ஃபைனலாக சாய்ஸ் ஃபில்லிங் யார் யார் எந்தெந்த ரவுண்டில் என்னென்ன ரேங்கிங்க்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எந்த ரேங்க் டு எந்த ரேங்க் வந்து ரவுண்ட் 1 வருவாங்க, எந்த கட் ஆஃப் டு எந்த கட் ஆஃப் ரவுண்ட் 2 வருவாங்க அப்படின்ற ஒரு டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ரவுண்டு 1 அட்டன் பண்ண போகிற டோட்டல் கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா ஜென்ரலில் மட்டுமே கிட்டத்தட்ட 26,654 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங், ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது இந்த 26,654 உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1,343. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதில் யார் யாருக்கு சீட்ஸ் கிடைக்கும்ன்றத ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்களுக்கான கவுன்சிலிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் டேட் என்றைக்குன்னு நம்ம பார்த்தோன்னா 29 ஜூலை அன்றைக்கி தான் இவங்களுக்கு நடக்கும். ஸோ ரவுண்டு 2ல் எத்தனை மெம்பர்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டோட்டலாக 77,948. இதில் 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 9,494. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்டு 2ல் வந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கான கவுன்சிலிங் டேட் வந்துட்டு ஆகஸ்ட் 10/8/2024. ஸோ அதே மாதிரி ரவுண்டு 3 கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக 92,999, ஒரு 93,000 பேர்கிட்ட ரவுண்டு 3ல் வர போகிறாங்க. ஸோ இப்போது 93,000 பேருன்றது நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கட் ஆஃப்ஸ் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க இந்த இயர், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த டைம் கவர்மெண்ட் வந்து ப்ரீவியஸ்லி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க 3 ரவுண்டு தான், 4 ரவுண்டுன்ற மாதிரி சொல்லலை. ஸோ உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். மெயினாக ரவுண்டு 3ல் இருக்கவங்க ரொம்ப யோசிப்பீங்க. எதுவும் நீங்கள் யோசிக்க வேணாம், கவலைப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். கட் ஆஃபும் டிக்ரீஸ் ஆகுன்ற மாதிரிலாம் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஃபைனலாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணி நமக்கு ஒரு காலேஜ் வந்து கிடச்சாதான்
ஃபைனலாக நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லா திங்ஸும் நல்லா மேட்ச் ஆகிருக்கு, நல்ல கனெக்ஷன்ஸில் இருக்குது, நல்ல காலேஜ் சீட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு, அட்மிஷன் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃபைனலைஸ் வந்து நம்ம பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் எந்த ரவுண்டுன்றதையும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ரேங்க்ஸ் என்ன, நீங்கள் என்ன கோட்டாஸில் போகிறீங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, 7.5 இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இது ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அது நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜென்ரலில் 93,000 பேரில் பார்த்தீங்கன்னா 7.5 உள்ளவங்களே கிட்டத்தட்ட 20,951. அப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய மார்க்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலன்றத நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. இதை நிறைய பேரும் தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கிடைக்குமா சீட் அப்படின்றத நம்ம எண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்த்துலாம். ஸோ இப்போ ரவுண்டு 3 நம்ம கவுன்சிலிங் என்னைக்கு டேட்டுன்னு பார்த்தோம்னா 23 ஆகஸ்ட் 23, 2024. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் ஓரளவுக்கு வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு. நிறையா காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரம் உங்களோட அட்மிஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. எனி கோர்ஸ் நீங்கள் எங்கே படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஒரு நல்ல காலேஜ்லேயும் படிக்கிறீங்க அப்படின்றது நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டாஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணுங்கள். இல்லைனாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.